auspicious day for all Vedanta students. நம்ம எல்லாரும் இந்த டேயோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஒருத்தருக்கும் டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய குருவை கொண்டாடுற நாள் இன்னைக்கு வியாச பூர்ணிமா. குரு ஸ்தோத்திரத்துல நம்ம சொல்லுவோம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. அது என்ன அந்த ஸ்ரீ? ஸ்ரீ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜென்ரலா ஸ்ரீனா வெல்த் இல்லையா? வெல்த்னு அர்த்தம். அப்போ குரு அப்படின்னு சொன்னாலே வெல்த். என்ன மாதிரியான வெல்த் அப்படின்னு பார்த்தோம்னா, நச்சோர ஹாரியம் நச்ச ராஜஹாரியம் ந பிராத்ரு பாஜ்யம் நச்ச பாரகாரி வியே கிருதே வர்ததி ஏவ நித்யம் வித்யாதனம் சர்வதன பிரதானம். தனம், வெல்த். எப்படிப்பட்ட வெல்த் குரு கிட்ட இருக்கு அப்படின்னா, நச்சோர ஹாரியம், இந்த வெல்த்தை திருடனால திருட முடியாது. நச்ச ராஜஹாரியம், ராஜாவால இந்த வெல்த்துக்கு ஏதாவது டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, கவர்மெண்டால இப்போ இந்த வெல்த்துக்கு டாக்ஸ், வெல்த் டாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது இந்த வெல்த்துக்கு போட முடியுமானா போட முடியாது. பிராத்ரு பாஜ்யம், சரி இந்த வெல்த்துக்கு ஃபேமிலியில சண்டை எல்லாம் போட முடியுமா? இந்த லீகல் ஹேர் சண்டை எல்லாம் நடக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது சண்டை போட்டு இத நம்ம கிட்ட இருந்து பிரிக்க முடியுமா அப்படின்னா அப்படிப்பட்ட வெல்த் இது இல்ல. நச்ச பாரகாரி, சரி இந்த வெல்த் நம்மளுக்கு பாரமா இருக்குமா? வேற எந்த வெல்த் நம்ம கிட்ட இருந்தாலும் அது டெஃபினட்டா நம்மளுக்கு பாரம் தான் இல்லையா? ஏன்னா வெல்த் அப்படின்னா நாம நினைச்சுக்கணும் அது நமக்கு செக்யூரிட்டியை கொடுக்கறது அப்படின்னு நினைச்சுக்கணும். பட் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் தான் நமக்கு தெரியறது அந்த வெல்த்துக்கே நான் தான் செக்யூரிட்டியை கொடுக்கணும். நம்ம பிளாட்ல எல்லாம் செக்யூரிட்டி இருக்காங்க, யாரு அவளுக்கு செக்யூரிட்டி கொடுக்குறாங்க? பிளாட்ல இருக்கிற செக்யூரிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பா? இருப்பா. நீங்க வீட்டுல சும்மா தானே இருக்கீங்க, பிளாட்ல போய் அதே சும்மா இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க இருக்கு. அவளுடைய செக்யூரிட்டிக்கே நாம தான் இப்ப இந்த செக்யூரிட்டி கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்ப இந்த வெல்த் அந்த மாதிரி நமக்கு ஏதாவது பாரமா இருக்குமானா நச்ச பாரகாரி. சரி நம்ம கிட்ட இருக்கிற வெல்த் எல்லாம் நாம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, வியே அப்படின்னா கழிக்கிறது, எக்ஸாஸ்ட் ஆகுறதுன்னு அர்த்தம். சரி ஸ்பெண்ட் பண்ணினோம்னா நம்ம கிட்ட இருக்கிற வெல்த் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும். இப்போ பேங்க்ல நம்ம கிட்ட பேலன்ஸ் எல்லாம் இருக்கு, நான் ஏதாவது டெய்லி ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னா, டெய்லி அமேசான் ஆர்டர் போட்டுட்டே இருந்தா என்ன ஆகும்? ஒரு ஸ்விக்கி ஆர்டர் போட்டுட்டே இருந்தா குறைஞ்சுட்டே வரும். அப்புறம் ஒரு நாளைக்கு திடீர்னு இல்லை, அடுத்த மாசம் வரைக்கும் நம்ம இனிமே எந்த செலவும் பண்ணக்கூடாது, ஏன்னா ஸ்பெண்ட் பண்ணா குறைஞ்சிடும். இந்த வெல்த் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணா குறையுமா? வாட் இஸ் ஸ்பெண்டிங் ஆஃப் திஸ் வெல்த் அப்படின்னா அடுத்தவாளோட ஷேர் பண்றது. இப்ப இந்த வெல்த்தை அடுத்தவாளோட ஷேர் பண்ணும்போது என்ன ஆகிறதாம்? வருத்தத்தே வளர்றதுதான். இது எக்ஸாஸ்ட் ஆகாம இன்னும் மல்டிபிளா அது க்ரோ ஆகிறது. அதனால இந்த வித்யாதனம் இருக்கே, இது சர்வதன பிரதானம். அந்த மாதிரியான இந்த வித்யாதனம் யாருகிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம குரு கிட்ட இருக்கு. அதனாலதான் குருவை தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி அந்த வெல்தி குரு இருக்காளே, அவளை நாம கொண்டாடுற ஒரு ஆஸ்பீஷியஸ் டே இந்த டே. இப்ப நமக்கும் அந்த ஸ்ரீ கிடைக்கணும் அப்படின்னா குரு கிட்ட இருக்கிற அந்த ஸ்ரீ நமக்கு டிரான்ஸ்பர் ஆகணும் அப்படின்னு சொன்னா நாம குரு என்னெல்லாம் சொல்றாளோ, குரு என்ன சொல்லுவா, அவளுடைய குரு என்ன சொல்லி கொடுத்தாலோ அதைத்தான் நமக்கு சொல்லி கொடுப்பா. அவளுடைய குரு என்ன பண்ணணும்னு சொன்னாலோ அதைத்தான் உங்களையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா. அதனால என்ன சொல்றாளோ
அதை வந்து நம்ம கேட்டு நடந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்ரீ இருக்கே, அந்த வித்யாதனம் இருக்கே, அது நமக்கு டெஃபினட்டா கிடைக்கும். எல்லாருக்கும் வந்து அந்த பரம புருஷார்த்தமான மோட்சம் அது வந்து இங்க இப்போ இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் டெஃபினட்டா வந்து புரியணும்னு நான் வந்து குரு பரம்பராவை வேண்டிட்டு என்னோட இதை முடிச்சுட்டேன்.